இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் FDF தமிழ் சேனல். நாம் இன்றைக்கி வீட்டிலையே பீஸா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் அரை கப் அளவுக்கு லூக் வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே வெது வெதுப்பாக இருக்கணும். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் எடுத்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மாவோடு சேர்த்து உப்பை நல்லா பிசறி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். அதில் நம்ம ஆக்டிவேட் பண்ணின ஈஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது 1 மணி நேரம் போல் க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். அதுக்கிடையில் பீஸாக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தண்ணியில் இந்த மாதிரி 3 தக்காளி எடுத்து கீறி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அதோட வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 5 போல் காஷ்மீரி மிளகாயும் 5 போல் குண்டு மிளகாயும் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் நல்ல கலர் கொடுக்கும், குண்டு மிளகாய் காரம் கொடுக்கும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா ஆறினதுக்கப்புறம் அதனோட தோலை நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் 5-6 பூண்டை நம்ம ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சாஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுருவோம். பாருங்கள், 1 ஹவரில் நமக்கு டோ எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இதை நம்ம திரும்பவும் நம்ம இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கலாம். ஒர்க் ஏரியாவில் கொஞ்சமாக நம்ம மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பிசைஞ்ச மாவை நல்லா இந்த மாதிரி ஷேப் செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு இண்டோலியம் பேன் எடுத்துக்கலாம். ஸோ அது ஃபுல்லாக ஆயில் இல்லாட்டினா பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த டோவை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் ஏற்படுத்திக்கலாம். அது மேலே நம்ம செஞ்சு வச்ச டொமேட்டோ சாஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம் போல் எவ்வளோ உங்களுக்கு காரம் அந்த புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது மேலே ஒரு லேயர் ஆஃப் சீஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே டாப்பிங்ஸ் நம்மளோட இஷ்டம்தான். நான் இன்றைக்கி ஆனியன், கேப்சிகம், ஃப்ரைடு பன்னீர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ, என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ஃபைனலாக ஒரு லேயர் ஆஃப் சீஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு குக் பண்ண போகிறோம். இந்த லிட்டில் இருக்கிற ஹோலையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. பேஸ் நல்லா குக் ஆகிருக்கா அப்படின்ட்டு ஒரு டூத் பிக் எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பீஸா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஹோம்மேட் பீஸா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பேஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.